அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. எவ்ரிடே நம்ம வீடியோ சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த T = N செட்டப் அப்படின்னா டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா, அதாவது இதுதான் நம்மளுடைய டைமிங் அண்ட் இதுதான் நம்மளுடைய நம்பர்ஸ். இந்த இரண்டுமே சேர்ந்து வர இடம் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ். ரீசன் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் ஈவன் இன்ட்ராடேல. அதன்படி இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட 24,663.25 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே நமக்கு நல்ல ஒரு ஃபால், அகெயின் ஒரு அப்டன் கொடுத்துருந்தாலும் மறுபடியும் ஒரு ஃபால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது மாதிரியான செட்டப் வரும்பொழுது இது ஒரு மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக T = N செட்டப் இப்போ வந்திருக்காங்க, அதிலிருந்து எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நம்மளுடைய செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில். இதுக்கு மேலே எந்த ஒரு 5 மினிட்ஸுமே இன்றைக்கி க்ளோஸ் வைக்கல, நல்ல ஒரு ஃபால். அண்ட் அகெயின் எத்தனை 5 மினிட்ஸ் நம்மளுடைய இந்த நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ப்ரேயராக இன்டிமேட் பண்ண அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதே நியர் டு நம்பர்லேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் இதுதான். அண்ட் ரொம்ப நேரமாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் எத்தனை கேண்டில்ஸ் இந்த இடங்களில் டச் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய லோ தான் லோ அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலுடைய லோ தான் லோ. இந்த இரண்டுக்கு மேலேயும் நம்ம ஒரு கால் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். எவ்ரிடே சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி டைமிங் கேண்டில் வர டைமில் மட்டும் இல்லை T = N செட்டப் வர டைமில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே ஆப்ஷன் பையர்ஸ் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த கேண்டில் அண்ட் இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் த எஸ்டர்டே ப்ரெடிக்ஷன். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் 6th ஆகஸ்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய நம்பர்ஸான 8810 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால். அண்ட் அகெயின் ஸ்ட்ரகிளான பிளேஸ் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும்பொழுது இன்னுமே எங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் கன்கார் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஃபால், மோர் தேன் 4% இன்ட்ராடேலேயே கொடுத்துருக்காங்க. இது ஒன் டே பிஃபோராகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ். இது மாதிரி நம்ம பிஃபோராக கொடுக்குற ஸ்டாக்ஸ் ஒரு பெரிய மொமெண்டம் இன்ட்ராடேல கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல பாயிண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான இன்ட்ராடே ட்ரேடில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயின்ல மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எக்ஸ்பெஷலி இன்றைக்கி அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு
ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படியும் நமக்கு 9:15 to 9:20 வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. அதன்படி நமக்கு 5 minutes கேண்டில் வந்து மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டிலுமே நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. டைமிங் கேண்டில், மொமெண்டம் கேண்டில் எல்லாமே ஃபஸ்ட்டு 5 to 15 minutes வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேயில் ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 24,600 புட் வந்து 64 எடுத்த ஒரு புட் மோர் தென் 90 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. நல்ல பாயிண்ட் வந்து பிஃபோர் ஒரு 10:30க்குள்ளாகவே நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் மறுபடியும் அது வந்து அதே இடத்துல இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மறுபடியும் நமக்கு ஒரு 90 வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்தந்த மொமெண்டம் நீங்கள் பிஃபோராகவே கேட்ச் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று உடைய கேண்டில், அதாவது 5th August வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்து டேட் வந்து 5th August அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு 5th Augustனுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறமாக ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே கட்டானாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கும், இல்லை ஹையில் கட்டானாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தராக போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அகைன் இன்னையுடைய கேண்டில் வந்து 5th Augustனுடைய கேண்டிலுக்கு லோ கட்டாயி நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு ஒரு பியர் சென்டிமெண்ட்டை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்களே தவிர்த்து இன்னும் நமக்கு லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. பொசிஷனலாக நீங்கள் ஸ்டில் வந்து ஷார்ட்டில் தான் இருக்கணுமே தவிர்த்து லாங்கில் வந்து பார்க்கக்கூடாது. எக்ஸ்பெஷலி பொசிஷனல் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஷார்ட் இது மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது அந்தந்த இடங்கள் மட்டும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் நம்மளுடைய சேனல் வந்து பிஃபோராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும். 30ஆம் தேதி ஜூன்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங் மூவில் மார்க்கெட் இருக்கும் பொழுது பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வராங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடையாது லாங் போகிறதுக்கு அப்படின்னும். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த 30ஆம் தேதி ஜூனுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் நல்ல ஒரு ஃபால் மோர் தென் 1000 பாயிண்ட் வந்து இந்த இன்சைட் பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்லேருந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அகெயின் வந்து 5th ஆகஸ்டினுடைய லோவில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது இன்னுமே நமக்கு ஒரு பியர் சென்டிமெண்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களே தவிர்த்து வேறு எந்த ஒரு அப்டென்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன, ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் வந்து இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து இந்த மந்த் ஒரு மே மந்த் அண்ட் ஜூன் மந்தாக இருக்கட்டும், இந்த இடங்கள் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸ்டில் இப்போ மார்க்கெட் இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஹோப் தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி நமக்கு லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இதுக்கப்புறமாக இந்த 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா நம்ம லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் பொசிஷனல். பட் ஸ்டில் வந்து நம்ம மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நமக்கு 5th ஆகஸ்டினுடைய லோ கட்டாயிருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து இந்த லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங் டேஸில் இருக்குது. அப்படி இல்லை இதில் இருந்தே ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. 30ஆம் தேதி ஜூன்லேருந்தே நம்ம சொன்ன விஷயம் அதே தான், இப்போவும் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் அதுதான். மார்க்கெட் இப்போ இருக்கிறது பியர் சென்டிமெண்ட்ல தான் இருக்காங்க. லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. நிறைய வியூவர்ஸ் வந்து நான் இது மாதிரி கால் ஆப்ஷன் எடுத்துட்டு இருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 30ஆம் தேதி ஜூன்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. அண்ட் பெரிய ஒரு குவான்டிட்டிஸ் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். அதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் பொசிஷனலாக நமக்கு லாங் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பெஷலி வந்து நாளைக்கு வந்து நமக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்,
நார்மலாக ஒரு டேயில் வந்து ஒரு 50% மொமெண்டமாக இருந்தாலும் இது மாதிரி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் த நிஃப்டி. ஸோ நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஃப்டியும் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் பேங்க் நிஃப்டி நமக்கு கொஞ்சம் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாளைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது பியூர்லி நமக்கு எக்ஸ்பைரி நாளில் மட்டுமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லாங் ஆர் ஷார்ட் இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நாம் இருக்கிறது பொசிஷனலாக ஷார்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் எந்த கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி லாங் இல்லை ஷார்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ராடே ட்ரேடர்ஸோட எய்ம். ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த டைரக்ஷனோ கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி எது ஹை அண்ட் லோ கட் ஆகிறாங்களோ அதன்படி நம்ம என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணாலே நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே 5th ஆகஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். ஆஸ் ஆஃப் நவ் இந்த கேண்டிலுக்குள்ளாக தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்களே தவிர்த்து ஹையும் கட் ஆகலை லோவும் கட் ஆகலை. பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஒரே ஒரு ஹோப் அகைன் நம்ம நிஃப்டியில் சொன்னபடி இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் இருக்காங்க. ஸ்டில் 5th ஆகஸ்ட்னுடைய லோ கட் ஆகலை அப்படிங்கும்போது ஒரு சின்னதான ஒரு ஹோப் இதுலேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை கட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு இன்னுமே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நிஃப்டியில் சொன்னபடியே நம்ம செகண்ட் ஜூலைலேருந்தே நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னும் இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம 2ஆம் தேதி ஜூலைலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதன்படி நல்ல ஒரு ஃபால் மோர் தேன் நமக்கு இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஆஸ் ஆஃப் நவ் மோர் தென் 1600 பாயிண்ட்ஸ் வரைக்குமே டவுன் போயிருந்திருக்காங்க. சிம்பிளான ஒரு ஷார்ட் என்ட்ரி, இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமோ இல்லை எந்த ஒரு ஹரியில் எந்த ஒரு ஃபியர் எதுவுமே இல்லாமல் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே பொசிஷனலாக நம்ம ஷார்ட்டில் இருந்தோம் அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக ஜூலை மந்த் வந்து நல்ல பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் பேஸ்ட் ஆன் அந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இது டேயில் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். எவ்ரிடே வீடியோ வந்து சம் டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக, இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு ஹையில் இருக்கும் பொழுது அது ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இண்டெக்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்பெஷலி டே கேண்டில் ஒரு ஹையில் இருக்காங்க அப்படின்னாலும் சரி ஆல் டைம் ஹையில் இருக்காங்க அப்படின்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆல் டைம் ஹை இல்லை ஒரு ஹையில் மார்க்கெட் இருக்கும் பொழுது பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வராங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ளேஸ் வந்து ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து எக்ஸ்பெஷலி நமக்கு நேற்று அரவுண்ட் ஒரு ஈவினிங் வந்து நமக்கு கோல்டு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்தாங்க. மேபி அதனுடைய இம்பேக்ட் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. எக்ஸ்பெஷலி நம்ம கோல்டு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து கோல்டு ஒரு மொமெண்டம் இல்லை க்ரூட் ஆயில் ஒரு கமாடிட்டியில் இருக்கிற நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் இல்லை நமக்கு சில்வராக இருக்கட்டும் ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்க்கலாம் இதனுடைய இம்பேக்டும் சரி கோல்டினுடைய இம்பேக்டும் சரி நமக்கு வீக்லி எக்ஸ்பைரியான நிஃப்டியினுடைய மொமெண்டமும் சரி நமக்கு பாசிபிள் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரியான ஹை வால்டாலிட்டி இருக்கிற டேயில் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதாவது எக்ஸ்பெஷலி பியூர்லி நியூவாக நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நாளையுடைய ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடில் வந்து என்ட்ரு ஆகிறது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடய என்ட்ரு ஆகலாம். இப்போ நாளைக்குடைய ட்ரேடுக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கண்ட்ல என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 7th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 7th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ்னுடைய 7th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 2nd ஆகஸ்ட். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ நீங்கள் மார்க் பண்ணி இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டெர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 7th ஆகஸ்ட் FMCG மெட்டல் மீடியா இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
இந்த ஒரு டைமிங் கேண்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 மினிட்ஸ் படி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 9:50 to 9:55 கேண்டில் அப்படின்னா ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ, உதாரணமாக ஹை கட் ஆகுறாங்க இல்லை லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா ஹை கட் ஆகும் பொழுது லாங்கும், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். அண்ட் ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. அண்ட் அந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். நம்பர் மட்டும் வரும் பொழுதே அது பவர்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு டைமிங் வரும் பொழுதும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்து இந்த T = N செட்டப்பில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஏரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து பாருங்கள், எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் டைமிங் கேண்டில் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த வீடியோஸ் வந்து நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுடைய ட்ரேடிங் கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னுமே அது நல்ல ஒரு டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.